மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் மைமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிராணி 1ஓ 2ஓ 3ஓ கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம ஒரு வித்தியாசமான கேம், சூப்பரான கேம், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, தட்ஸ் நாட் மை நெய்பர் அப்படின்னு ஒரு கேம் இருக்கா. நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன், நிறைய கேம் பிளேலாம் பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு. அதனால தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே. சரி, இப்போ நம்ம ஆர்கேட் மூடுன்னு ஏதோ ஒன்று இருக்குது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கேம் பிளேன்னு சொல்ல முடியாது. ஒரு 4 வாட்டி விளையாண்டுருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சிச்சு. அதை வச்சு தான் நான் விளையாடுறேன். நான் ஒன்றும் ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது, லைட்டாக ஒரு நூப் மாதிரி தான். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அது அவங்க டேஞ்சரு, அந்த கதையை பற்றிலாம் சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து டிடிடியால் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது எஜுகேஷனல் ஃபைன்ஸால். வணக்கம். நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்ருக்கீங்கன்னா, நீங்கள் இந்த பில்டிங்கில் டோர்மேனாக வேலை செய்ய போகிறீங்க. உங்களோட ஜாப் வந்து ஒரு பர்சன் வந்து உள்ளே போகிறாங்கன்னா, அவங்க டோப்பிள் கேங்கராக கண்டுபிடிக்கணும். டோப்பிள் கேங்கர்ஸால் மற்றவங்க மாதிரி உருமாற முடியும். ஆனால் ஒரு விஷயம், ஆனால் அவங்களால கம்ப்ளீட்டாக பெர்ஃபெக்டாக உருமாற முடியாது. நீங்கள் ரொம்ப க்ளோஸ் அட்டென்ஷன் ப்ளே பண்ணணும். இல்லாட்டி இது உள்ளே விட்டிங்கன்னா அது உங்களே கில் பண்ணிடும். செக்லிஸ்ட்டில் நீங்கள் வந்து நெய்பர்ஸை பார்க்கலாம். ஐயோ சார் தப்பாக சொல்லிட்டேன். சரி, ஏதோ ஒன்று. நீங்கள் ஒரு சின்ன டீட்டெயில் கூட விட்டால் கூட அது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். இதுதான் உங்களோட ஆஃபீஸ். இதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இதில் உங்களுக்கு எப்படி ஒர்க் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த செக்யூரிட்டி விண்டோவில் இருந்தால் உங்களுக்கு வந்து பர்சன் இது பண்ண போகிறாங்க. அதுக்கு இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் 1, ஃப்ளோர் 2, ஃப்ளோர் 3. அதில் தான் நீங்கள் வந்து என்ன இது ஆக்சுவலி இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க போகிறீங்க. கீழே பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட் இருக்கும். அதில் வந்து இது நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இங்கே இந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது இது என்ட்ரி ரிக்வெஸ்ட் ஐடி, அதெல்லாம் இந்த ஓட்ட வழியாக வரும். இந்த இண்டிவிஜுவல் ஒரு டோப்பர் கேங்கிள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஓப்பன் பட்டன், க்ளோஸ் பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி அவங்கள உள்ளே விடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது டோப்பிள் கேங்கர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அந்த எமர்ஜென்சி பட்டனை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே உள்ள டெலிஃபோன் வழியாக 3312 அதை வழியாக கால் பண்ணிங்கன்னா, டிடிடி ஆர் எனி அப்பார்ட்மெண்ட் பில்டிங் அது வழியாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். உங்களோட ஜாப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஹென்ரி தான் அவன். இது தயவுசெய்து ஹென்ரியை கங்க்ராச்சுலேட் பண்ணுங்கள். அவங்க தான் டோர்மேன் ஆஃப் த மந்த். இவங்களோட ஜாப் எக்ஸலண்ட் இல்லை, ஆனால் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் ஹென்ரியோட பெட்டர். பி லைக் ஹென்ரி பட் பெட்டர். ஓகே மக்களே, இப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இதுதான் சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே பார்த்தேன், லைட்டாக புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, இதில் என்ன இருக்குது, எப்படி இந்த ஜாபை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சி நான் எங்கே கால் பண்ணணும், இப்போ என்னமோ சொல்கிறாங்க. ஓகே, வெல்கம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யர் நியூ ஜாப். நீங்கள் வந்து இந்த இன்ட்ரோடக்டரி ஃபிலிம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த நெய்பர்ஸை கரெக்டான இதில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டுடே லிஸ்ட்டில் ஒன்று இருக்கும். அவங்க இருந்தாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உள்ளே விடணும். சப்போஸ் அவங்க இல்லாட்டே அவங்கள கொஸ்டின் கேட்டே கொல்லணும். இங்கே செக்லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஐடியில் வந்து அந்த டிடிடி லோகோ வந்து கண்டிப்பாக இருக்கணும். இல்லாட்டி அவங்க வந்து ஒரு டோப்பிள் கேங்கர். தயவுசெய்து மறந்துடாதீங்க. எக்ஸ்பைரி டேட் இன்றைக்கி வந்து 1955. அந்த டேட்டு சப்போஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அவங்கள உள்ளே விடாதீங்க. ஐ விஷ் யூ குட் லக். ஓகே, நான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சு அதை வச்சு நான் இப்போ விளையாட போகிறேன். ஃபஸ்ட்டு யார் ஆவறீங்க? வணக்கங்க, நான் ஒரு பைலட்டு. இதாங்க ஐடியும் என்ட்ரி ரெக்வெஸ்ட்டும். சரிடா, இருறா நீ டெய்லி லிஸ்ட்டில் இருக்கியா? என்னமோ பேர் ஸ்டீவன் ரெட்பாயா? என்ன ரெட்பாயா நீ? சரி, ஸ்டீவன் ரெட்பாய். ஓகே, இதில் ஸ்டீவன் ரெட்பாய் தான் இருக்குது. 3வது ஃப்ளோரில் 3வது மாடியா? சரி, இவனுக்கு என்ன அப்பியரன்ஸ் என்ன? பிக்கு நோஸு, வியர்ஸ் கிளாஸஸ்ஸு, ஷார்ட் ஹேர், ஸ்மால் ஹெட்.
ஹெட்டு ஸ்மாலாவாடா இருக்குது. சரி விடு. அதுக்கப்புறம் என்ன, இந்த நம்பரை பார்ப்போம். இந்த நம்பரில் நம்ம நடுவில் இருக்க நம்பரே நீங்கள் பார்த்துக்கலாம். நான் மொதல் நம்பரை பார்ப்பேன், இல்லை லாஸ்ட் நம்பரை பார்ப்பேன். 565. ஓகே சரி, போவோம். 565. ஓகே, இது எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் தருது. சரி, அவனோட ரீசனை கொஞ்சம் படிப்புமா? நான் வந்து பில்டிங்கோட ரெசிடெண்ட்டு. என்னோடய ஜாப் வந்து பைலட்டாக இருக்கியாப்பா, சூப்பர்ப்பா. சரி, எக்ஸ்பிரி டேட்டை பார்ப்போம். என்ன 1995? சரிப்பா, 1995 இல்லைங்க, 1955, 1966 வரைக்கும் இருக்குது. சூப்பர்ப்பா, நீ எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்திருக்க. ஐடி ஓகே, அப்பியரன்ஸ் ஓகே, என்ட்ரி ரெக்வஸ்ட் ஓகே, டுடே லிஸ்ட் ஓகே. சரி, செக் லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா? டோரை திறந்து விட்றா மங்கூஸ். ஏய், என்ன மரியாதைலாம் பேசுகிறேன், திறக்க மாட்டேன் பார்த்துக்க. சரி சார், சாரி சார், திறங்க சார். போய் தொலை. தும்புரை பற்றியா நாய்க்கு? இங்கே என்னென்னா முதலே திறந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைன்னா அடுத்து வரவனும் சேர்த்து உள்ளே நுழைஞ்சிருவான். அப்புறம் அவன் பேயா இருந்தான். ஏய், உன்னை பார்க்கலையடா. என்ன ஏங்க மாட்டிக்கினாங்க? இவன் இல்லை உனக்காங்க என்ன மாட்டிக்கிட்டான். சரி, என்னப்பா தம்பி என்னன்னு பார்ப்போம். ஈசாக்கு என்ன எப்படா நீ இசாக் கஸ்ஸா? ஆமாம் சார், இசாக் கஸ்ஸு. செகண்ட் ஃப்ளோரில் செகண்டில் இருக்கேண்ணா. ஆமாம் சார், நான் மட்டும் தனியாக இருக்கேன் சார். மியூசிக் ரிப்போர்ட்டர் சார். மியூசிக் ரிப்போர்ட்டரா மானே? மியூசிக் ரிப்போர்ட்டரா? சரி தம்பி, ஆனால் நீங்கள் டுடே லிஸ்ட்டில் இல்லாத காரணத்தினால் உங்களை நான் கேள்வி கேட்க போகிறேன். ஐடி ஓகே, அப்பியரன்ஸ் அதுவும் ஓகேன்னு கூட வச்சுக்கலாமே. குத்தி போடுவேன். அப்பியரன்ஸ் என்ன, பிக்கு ஐப்ரோஸு, பிக்கு ஸ்மைலு தெரியுது மூஞ்ச பார்த்தாலே, ப்ரொமினன்ட் சின்ன, பிக்கு நோஸு, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது தம்பி. பட் நீங்கள் ஒன்றும் மறந்துட்டேன். ஐடி ஓகே, அப்பியரன்ஸ் ஆல்சோ ஓகே, என்ட்ரி ரெக்வஸ்ட்டும் ஓகே. பட் டுடே லிஸ்ட்டில் இல்லையே தம்பி. என்ன தம்பி? நான் டுடே லிஸ்ட்டில் இல்லை, ஏன்னா வந்து நான் எமர்ஜென்சி இருக்குது, வேலையில் எமர்ஜென்சி, அதனால் நான் அர்ஜென்ட்டாக போகணும். என்ட்ரி லிஸ்ட்டில் பேரை கொடுக்க மறந்துட்டேன் சார். உள்ளே விடுங்க சார் ப்ளீஸ் சார். நீங்கள் உருட்டுவீங்க கதையா? யாருக்கிட்ட மானை? என்ட்ரி ரெக்வஸ்ட்டில் இருந்தால் தான் விடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓடி போயிரு. நான் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்க வாடா. சார் கேளுங்க சார். அப்பார்ட்மெண்ட் நம்பர் என்ன? 7332. நான் வரேன்டா, இருக்குடா உனக்கு. 7332. நான் வருதுடா உனக்கு ஃபோன். மாவனே, என்னடா இது? ஹலோ, ஐசக் ஸ்பீக்கிங்கு. நான் எதுவும் விசிட்டர்ஸ்லாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலையே. மாவனே, யாருக்கிட்ட பொய்யா புழுவுற? நீ தான் ஐசக்குன்னா வீட்டில் இருக்கான்டா ஐசக்கு. ஓடி போயிரு, ஷட்டரை க்ளோஸ் பண்ணு. இதோ போய் போடா. ஐயோ, போ 3 3 1 2. அப்பா, கொஞ்சம் விட்டு தான் நம்மளே போட்டு தள்ளிடுவாங்க போல. மாவனே, யாருக்கிட்ட உங்க வேலையை காமிக்கிற? நீங்கள் டிடியை காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில ஏஜென்ட்ஸ் உங்கள் பில்டிங்க்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு. தயவுசெய்து இந்த க்ளீனிங் ப்ரோட்டோக்காலுக்கு வெயிட் பண்ணுங்க. அப்பா சரிப்பா, வாங்கப்பா. என்னது? வாங்கடா. என்னடா வரல மிஸ்டர்? ஐயா துரை வந்துட்டாப்ல. க்ளீனிங் ப்ரோட்டோக்கால் கம்ப்ளீட்டட். சேர்த்தல அது என்ன மூக்கில்? நீங்கள் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணலாம். நான் கிளம்புறேன், வேலை இருக்குது. இருறா, மூக்கில் என்னமோ ஓட்டையாக இருக்குன்னு கேட்குறதுக்குள்ளே போயிட்டான். சரி விடு, கிண்டல் பண்ணால் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கண்ணா, நான் என்ன பண்ணேன்? சரி விடு. அடுத்து வேண்டாம், என்ன கண்ணு கூட்டையாக இருக்குது. ஹலோவா? ஹலோன்னு மட்டும் தான் சொல்லும். என்னது? மீனிங் ஆஃப் லைஃபு, யூனிவர்ஸு அண்ட் எவ்ரி திங் எல்ஸ். சரி, நான் கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ண மாதிரி ஒரு ஞாபகம் பண்ணுவோம். என்னப்பா? எப்பா கரெக்டு. வேலை கூகுளு நம்மளை போட்டு தள்ளின்னு. What is the scientific name of the Australian animal that drastically changes its appearance when removed from its natural habitat? ஐயா இருங்க ஐயா, கொஞ்ச நேரம் நாங்கள் சர்ச் பண்ணிக்கிறோம். என்னது கொஸ்டின்? என்னது? What is the scientific name of the Australian animal that drastically changes its appearance when removed from its natural habitat?
என்னது என்னமோ சொல்லிச்சுங்க எனக்கு. என்னது போச்சு ஒன்றும் புரியலை. ஸ்பெல்லிங் கூட எனக்கு அதுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்னு கூட தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லி விடுங்கோ. தம்பி கரெக்டானு தெரிலப்பா, கரெக்டுன்னு சொல்லிடணும் சரியா? அப்போ தான் உனக்கு ஒரு இன்கரெக்டா? அடா பாவி பங்கூஸ் தலையா, குட் பாயா, எங்கே போயிட்டாங்க அவன்? ஏன்னா கூகுள் இப்படி தானே சொல்லிச்சு, ஒருவேளை தப்பாக சொல்லியிருக்குமோ? அடே கூகுள் மண்டையா. சரி அவன் போயிட்டான் அந்த முட்டைக்கண்ணு. வணக்கங்க. என்ன வணக்கம்மா? ஆமாம் வணக்கம். சரி நீ இன்னடி ஃப்ராட் ஆடி நின்று. சரி பார்ப்போம். எலியனஸு ஸ்வெட்ஸு ஸ்வெட்ஸு 1வது ஃப்ளோரில் 4வதுல இருக்கியா? ஏம்மா நீங்கள் இன்றைக்கி இந்த டுடே லிஸ்ட்டில் இல்லைம்மா தங்கம். ஐடி ஓகே, அப்பியரன்ஸும் கிட்டத்தட்ட ஓகே தான், என்ட்ரி ரெக்வஸ்ட் ஓகே. ஏம்மா இன்றைக்கி நீங்கள் டுடே லிஸ்ட்டில் இல்லையேம்மா? என்னம்மா? ஆமாம் அதைத்தான் நானும் சொல்கிறேன்டி. எரரா என்னையே குத்தம் சொல்கிறேன் நீனு. அது என்ன வாய் வண்ணாரப்பேட்டை வரைக்கும் விரிஞ்சிருக்கு, மூக்கப்பாரு குட்டையாக இருக்கு. என்ன உன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் போட்டு கேட்டேன்னு வை, இப்போ நீ காலிடி. இந்த வரேன். என்னடி எந்த சைடு இருக்க? இதான் என்னது 6996 6996 ஓகே 6996 நான் வருது உனக்கு கால். டூ டூ டுண்டுக்கு 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 டுண்டுக்கு. அம்மா எடு. வந்துட்டோம். ஹலோ ஷேம் ஸ்பீக்கிங். என்னோட சிஸ்டர் வந்து வீட்டில் இல்லை. ஏய் வாயிலே குத்துவேன். சிஸ்டர் வீட்டில் இல்லையா? ஆமாம். எலினோஸ் ஜவர்ட்டு தானே பேசுனது? இல்லை சின்ன பேசுனது சார். ஃபஸ்ட் நேம் என்னோட ஃபஸ்ட் நேமில் ஈ இருக்குது சார், அவளோட ஃபஸ்ட் நேமில் எஸ் இருக்குது சார். நான் தான் சார் அவளோட சிஸ்டர். தயவுசெய்து உள்ளே விடுங்க சார். அப்படியாம்மா? நீ டுடே லிஸ்ட்டில் இல்லை. சரி இருந்தாலும் கேட்குறேன். சரி போ விட்றேன். பார்க்கவும் பாவமாக இருக்குது, மூஞ்சியை பாவமாக வச்சுக்கிறான். எக்ஸலண்ட். சரி க்ளோஸ் பண்ணு. சரி மூடிட்டேன், சாரி. ஓகே வேறு யார் அடுத்து? இந்த மூக்கு என்ன என்னையா? குட் ஆஃப்டர்நூன். வாங்க வணக்கம். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. சரி நீங்கள் என்ன இல்லைடா தொப்பி போட்டிருக்க? தொப்பி போடல என்ன கழுத்து? சரி உங்கள் ரோமண்ணா, ரோமன் ரைன்ஸ் என்னோடய ஃபேன். நீலாம் ரோமன் என்ன வாயிலே குத்துவேன். ரோமன் ஸ்டில்ஸ்கியா? ஓகே ஃப்ளோர் 1ல் 1வதுல இருக்கீங்களா? பார்ப்போம் சார், பார்ப்போம் தம்பி. சரி பிக் நோஸு. சரி ஸ்கேர் ஆன் ரைட் சின்னு. ஓகே கரெக்டாக தான் இருக்கு. ஐயோ சாரிப்பா, ஸ்கார் கிங் பார்த்து ஸ்கார் கரெக்ட். லாங் ஃபேஸு சரி கரெக்டு தான். 1 ஐப்ரோ. 1 ஐப்ரோவா? 1ஆவா இருக்குது? சரி 1 ஐப்ரோ. 1 ஐப்ரோ. வியர்ஸ் ஏ ஹேட்டு. தம்பி ஆனால் இல்லையேப்பா. வியர்ஸ் ஹேட் பண்ணியிருக்கான். என் கண்டு தான் அவிஞ்சிருச்சு போல். சரி ஐடி ஓகே, அப்பியரன்ஸ் ஓகே, என்ட்ரி ரெக்வஸ்ட் ஓகே, இன்க்ளூடே லிஸ்ட்டும் ஓகே. தம்பி என்ன தம்பி டுடே லிஸ்ட்டில் இருக்கிற பட்டு தொப்பி போடல. சரி விடு, நீ இன்றைக்கி வாங்கியிருக்கியோ என்னமோ விட்ரு. சரிப்பா ஓப்பன் பண்ணுமா டோரை? இரு வரேன். க்ளோஸ் பண்ணிடும். சரி அடுத்து வேண்டா வாங்கடா டக்குன்னு. ஐயோ என்ன சார் ஆச்சு? கொலவீட்டை கொத்து வாங்கிட்டீங்களா? இவ்வளோ வீங்கிருக்கு. சரி விடு. ஏன்னா டுடே லிஸ்ட்டில் இருக்கியா? இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்த மாதிரி தெரியல. என்னடா எவனும் வர மாட்டீங்க டுடே லிஸ்ட்டில்? இந்த இருக்கடி உனக்கு பொழிஞ்சிட்றேன். சரி உங்கள் பேர் என்ன? இதுலேயும் தொப்பி போடல போகிறேன். ஏய் உனக்கு முடி இருக்கிற மாதிரியே தெரிலையாடா, சொட்டத்தலையா? இதுலேயே உனக்கு தெரிஞ்சிருச்சு நீ ஏதோ டொப்ல கேங்கர், டூப்பிள் கேங்கர், அது பேர் மறந்துச்சு. அருணாளாடா பூ தொங்கி போன பூசணிக்கா மாதிரி இருக்க. அர்னால்டு ஃபோட்டோ எப்படி இருந்துச்சு? அந்த அர்னால்டு சொல்ல, இதில் இருக்க பேர். நீ எப்படா இருக்க லூஸு? அப்பியரன்ஸ்லாம் உனக்கு கண்டிப்பாக கிடையாது சார். 300 ரூபா தரேன் சார். ஐடி கொடுத்துருக்கேன், அப்பியரன்ஸ் நோ, என்ட்ரி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், பட் டுடே லிஸ்ட்டில் இல்லை. கொஸ்டின் வாட்ஸ் ராங் வித் மீ அப்பியரன்ஸா? டேய் மொத்தமாகவே ராங்காக தான்டா இருக்குது. மை ஹெட் உன் தலை பார்க்க சொல்லலை, சொல்கிறதுக்கே இல்லை. ஏண்டா தூக்கம் இல்லைன்னா இப்படியாடா வீங்கும்? யாருக்கு அதில் பூ சுற்றுறேன்? எரரா மோனை ஓடி போயிரு வந்துட்டான்.
என்னது நான் பார்த்துட்டேன் 10 வாட்டிக்கு மேலே பார்த்தாச்சு தங்கம். போ சட்டை மூடு. 3 3 1 2. சரி ஐயா டிடி வாங்க ஐயா டிடிடி டிடிடிடிடி நீங்கள் டிடிடிக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாண்டா எத்தனை வாட்டா சொல்லுவேன் இதை. கிளீனிங் ப்ரோட்டோகால் கம்ப்ளீட்டட். யூ கேன் கண்டினியூ யுவர் ஜாப். அதான் நீங்கள் வேலையை பார்க்கலாம். நீ பொத்துடா கிளம்புறது. வாயை பற்றி நீ பேசாதண்ணே. சரி வாங்க நம்ம உள்ள திறந்து விட்டு பூட்டிட்டேன். ஹலோவா வணக்கம்மா. வாங்கம்மா. நீ இந்த லிஸ்ட்டில் இருந்தியா? இல்லையே. என்னடி எவ்வளோ இருக்க மாட்டீங்க? ஒருத்தனே நான் ஒரு 2 பேர் தானே அனுப்பியிருப்பேன். நல்லா ஃப்ராடுகளாக இருக்குதுங்க எல்லாம். சரி எலியனஸ் ஏய் வாயிலே குத்த. போன வாடி நீ தாடி வந்த. ஓடி போயிரு. ஐயோ அம்மா கோ பேக். இந்த சட்டை மூடு டக்குனு போடு. 3 3 1 2 டிடி வாங்கடா 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 வாங்கடா. அது பேர் என்ன குழவி கொத்தனவனே வாடா. நீங்கள் டிடிடிக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் மூடு. கிளீனிங் ப்ரோட்டோகால் கம்ப்ளீட்டட். என்ன உனக்கு வாயை பற்றிட்டு பாரு. எனக்கு வாயே வலிக்காதாடா. அந்த டைலாகே சொல்லின்னு இருக்கான். சரி அடுத்து அவன் வந்து தொலைங்கடா. ஐயோ என்ன மூக்கு பெருசாக இருக்குது மூஞ்சியும் பெருசாக இருக்குது. குட் ஆஃப்டர்நூன் ஐயா. பார்க்க நல்ல ஒரு மாதிரி தெரியுங்க பட் லிஸ்ட்டில் இல்லைடா. மொட்டை தலையா தாத்தா. அல்ஃபு கேப்சின்னா கேப்சிகம் இருந்துக்குமோ. சரி 3ஆவது ஃப்ளோரில் 4வது இல்லையாடா. சரி என்னது பிக் நோஸ் ஓகே. ப்ரொமினன்ட்டு மஸ்டாக் ப்ரொமினன்ட் மஸ்டாக் ஓகே. அக்கா அக்கா எங்கடா இருக்கு ப்ரொமினன்ட் மஸ்டாக் ஓகே. யூசஸ் எ மொனாக்குல் ஓகே. வியர்ஸ் எ ஹேட் ஓகே ஓகே. ரவுண்டு ஃபேஸ் கரெக்டாக தான் இருக்குது. பட் ஐயா நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க. ஓகே 110 ஓகே ஐயா எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்தோம். ஐடி இருக்குது அப்பியரன்ஸ் இருக்குது என்ட்ரி ரெக்வஸ்ட் இருக்குது. ஆனால் டுடே லிஸ்ட்டில் இல்லைங்களே ஐயா. என்னையா பண்ண சொல்கிறீங்க? ஆமாம் அதான் சொல்கிறேன். நீ டுடே லிஸ்ட்டில் இல்லைடா மெண்டல். லீவாடா. சரி இந்த வரேன். உனக்கு ஃபோன் போர்டு நீ கேட்டால் தான் தெரியும். என்ன உங்கள் அப்பார்ட்மெண்ட் என்னது 4 to 5 8 இந்த இருக்குவா இருக்குடி உனக்கு. 4 2 5 8 வருது பாரு. ஆப்பு என்னடா இந்த கேம் முடியவே மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் ஆகுது. சை ஹலோ ரஃபட்டல் இன் ஸ்பீக்கிங். மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் அட் ஹோம். இஸ் ஹீ பேக்? அது எப்படிமா எனக்கு தெரியும்? ஐயோ இவனை நம்பலாமா நம்ம கூட சார்? நீங்கள் நல்லா நம்பலாம் சார். எங்கள் ஒய்ஃப்கிட்டே கேட்டுக்கோங்க. ஏய் நீ டுடே லிஸ்ட்டில் இல்லைடா. டுடே லிஸ்ட்டில் இல்லைன்னாலும் என்னது கண்டிப்பாக இருக்கணுமா என்ன? ஆமாண்டா இருக்கணும்டா சொட்ட தலையா. நானே கண்ணாடி உடச்சிட்டு ஓப்பன் பண்ணிடுவேன். கண்ணாடிச்சு ஐயோ கதவு ஓப்பன் பண்ணி என்ன இப்படி பேசுகிறான்? பயமா இருக்குடா. சார் ஓப்பன் பண்ணுங்க சார். ஒன்றும் பண்ண மாட்டேன் சார். ஒய்ஃப்டே கேட்டீங்க நீங்கள் என்ன பயப்படுறீங்க? சரி பாவமாக தான் இருக்கு. சரி அனுப்பி விடுவான். ஸோ இஸ் எவ்ரிதிங் இன் ஆர்டர் சார்? எல்லாம் கரெக்டாக இருக்கா சார்? சரி திறந்து தொலைறேன்டா. மூடுங்க சார் டோரை. அடுத்து வந்துட போகிறோம். ஐயோ என்னடா இது எல்லாம் இன்னும் கரெக்டாக தான் செய்கிறேண்ணா. ஏய் நீ இல்லடி லிஸ்ட்டில் இருக்கா. சாரி மேடம் தப்பாக சொல்லிட்டேன். லூயிஸு ஸ்டிங்கி. என்ட்ரி ரெக்வஸ்ட் எங்கடி பக்கி. ஐடி ஓகே அப்பியரன்ஸ் பார்க்கலங்க. எத்தனாவது ஃப்ளோரில் இருக்க? ஏன்டி என்ட்ரி ரெக்வஸ்ட்டை குறி அப்போ தாடி பார்க்க சி இது என்ன மேடம் என்ட்ரி ரெக்வஸ்ட். சாரி சார் மறந்துட்டேன் சார். சார் கேட்டால் தான் தருவீங்க. ஆமாம் சார் கேட்டால் தான் தருவியா? ஆமாம் சார். முதல்ல இருக்கியாடி. சரி சி இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். நீ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டாலும் பிக் லிப்ஸு தெரியுது பார்த்தாலே. மோலான் லெஃப்ட் செக் சீக் இருக்குது ஓகே. அதுக்கப்புறம் இங்கேம்மா போக மாட்டேங்குது. என்னம்மாச்சே? ஏம்மா என்னம்மா உன்னோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வர மாட்டேங்குது. சரி வந்துச்சு.
ரவுண்டு ஃபேஸ் ஓகே, ஷார்ட் ஹேர் ஓகே. நம்ம எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துருக்கீங்க. இருங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். 894 ஓகே, 894 ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியா இருக்கான்னு பார்த்துக்கிறேம்மா. என்ன சூப்பர் நீங்கள் இருக்கீங்க. சாரி சரி ஓகே. சி எக்ஸ்பிரி டேட்லாம் பார்த்தாச்சுமா. சரி அப்பியரன்ஸ் ஓகே, என்ட்ரி ரெக்வஸ்ட் ஓகே, டுடே லிஸ்ட் ஓகே. சரிம்மா போய்ட்டு வாம்மா நீ போம்மா. அடுத்து எவன்டா வாடா, ஒரு கை பார்த்துறேன்டா, பந்தாடிடுறேன்டா. என்னையே ஏமாத்த பார்க்குறீங்க. மேடம் என்ன மேடம் கையெல்லாம் ஒழுகுது. ஹலோ என்ன வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. டுடே லிஸ்ட்டில் இல்லடி நின்று அதுக்கிட்ட கை நல்லா இருக்குது. உனக்கு என்ன, உனக்கு எங்கே கை அப்படியே தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. சரி அதுக்கப்புறம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. சரி அடுத்து சரி பார்ப்போம் இரு. ஹலோ